எனக்கும் சூரியனுக்கும் ஒரு எமோஷனலான ஒரு கான்டாக்ட் இருக்கு. 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே வீட்லருந்து வந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி தான். நிறைய இரவுகள் நான் அசிஸ்டன்டா இருந்த காலகட்டத்தில இருந்து நிறைய இரவுகள் ஒண்ணா பேசிட்டு இருந்திருக்கோம், சிரிச்சிருக்கோம், விளையாண்டுருக்கோம். அப்போலாம் வந்து உண்மையாவே மனசுல தோணிக்கிட்டே இருக்கும். இந்த மனுஷன் வந்து இவ்வளோ இயல்பா இருக்காரு, இவ்வளோ இவ்வளோ வாழ்க்கை இருக்கு இவர்ட்ட. இவர் வந்து அப்போ வந்து சூரியனுக்கு நான் பழக ஆரம்பிக்கும்போது சூரியனுக்கு கொஞ்சம் மோசமான காலகட்டம் தான் நினைக்கிறேன் சினிமாவுல. அவர் காமெடினா தொடரலாம். காமெடி ஒர்க் அவுட் ஆகாம போன காலகட்டம் மாரி பேசிட்டு இருப்பாங்க எல்லாரும் பக்கத்துல. அப்போ அவர் வந்து நைட்லாம் உட்காந்து ஒண்ணா விளையாடும்போது, அவர பார்த்துக்கிட்டே இருப்போம். அவரோட உடல் மொழி, அவர்ட்ட இருக்கக்கூடிய அந்த சென்ஸு, கதைய பத்தி பேசும்போது உள்ள சென்ஸு. நெறைய நாள் யோசிச்சுட்டே இருக்கும்போது, இவர் வேற மாரி ஒண்ணு பண்ணா எப்படி இருக்கும்? அப்போ நான் படம் பண்ண ஆரம்பிக்கல. வேற மாரி பண்ணா எப்படி இருக்கும்? அப்படின்னு நாங்க எங்க ஆஃபீஸ்லலாம் பேசிட்டு இருப்போம். அது அது நிகழும் எப்போ நிகழும்? இந்த மாதிரி ஆட்கள் கதைக்கு தேவையான நம்ம கதைக்கு, நம்மளோட வாழ்க்கைக்கு, நாம நாம யோசிக்கிற கனவுகளுக்கெல்லாம் தேவையான மனிதர்கள் ரொம்ப சாதாரணமா அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. இவங்க எப்போ ஹீரோ ஆவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. இப்ப நான் பெரிய பெருமாள் கதை யோசிச்சுட்டு இருக்கும்போதெல்லாம், ரொம்ப சாதாரண ஒருத்தர் தேவைப்பட்டா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அலைஞ்சுட்டு இருப்பேன். அவங்களுக்கான மார்க்கெட் இருக்காது. அவங்கள சொன்னாலே ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு ஆள் ஹீரோ அப்படின்னாலே அந்த கதை வந்து டம்மி ஆயிடும். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில இவங்க ஹீரோவா ஆனா எப்படி இருக்கும்? அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். அது அத்தனையும் சாத்தியமாக்கியிருக்கீங்க இப்போ. ரொம்ப சந்தோஷமா ஏன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி அவ்வளோ பவரா இருக்கு இப்ப நினைக்கும்போது.